வணக்கம் ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேயர்களே. இத்தனை நாளாக நம்ம ராசி பலன் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். அந்த ராசி பலன் எல்லாத்துலேயும் சனீஸ்வரர் மட்டும் ஒரு மெல்லமாக சுற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் வந்துட்டு 2.5 வருஷம் ஆகும் ஒரு ராசியை சுற்றி வரத்துக்கு. அவர் பேர் வந்து மந்தன். அவர் வந்துட்டு 30 வருஷம் ஆகுது 12 ராசியை சுற்றி வரத்துக்கு. இப்படிலாம் நிறையா கேட்டுட்ருக்கோம். ஆனால் எந்த ரீசன்னால் அவர் அவ்வளோ ஸ்லோவாக சுற்றி வராரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாகவே சந்திரன் தான் வந்து ரொம்ப வேகமாக சுற்றுறவர். சனீஸ்வரர் வந்துட்டு கொஞ்சம் மெல்லமாக தான் சுற்றுறாரு. ஏன்னா அவர் பேர் வந்து மந்தன். அவருக்கு ஒரு கால் கிடையாது. அவர் நொண்டி தான் நடந்தாகணும். அதனால தான் மெல்லமாக சுற்றி வராரு. அவர் கால் போனதுக்கு என்ன காரணம்? ராவணன் அவரோட மகன் இந்திரஜித் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாகாவரம் வேணும் அப்படின்னு நினச்சி நவக்கிரகங்களை எல்லாத்தையும் அவர் ஆல்ரெடி வின் பண்ணதுனால அவரோட இஷ்டத்துக்கு நவக்கிரகங்களை ஆட்டி வச்சார். அப்போது எல்லா கிரகங்களையுமே அவருடைய மகன் இந்திரஜித் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஜாதகத்தில் 11வது வீட்டில் அடைச்சி வச்சார். ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் 11வது வீடு அப்படின்னாலே அது வெற்றியை குறிக்கிற வீடு. அதில் எல்லா கிரகங்களும் இருக்கும் அப்படின்னா அவருக்கு தோல்வியே கிடையாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு ராவணன் இந்திரஜித்தோட ஜாதகத்தில் 11வது வீட்டில் அத்தனை கிரகங்களையும் இருக்க சொல்லி விட்டார். தேவர்கள்லாம் இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டார். ஒரு அசுரன் வந்து இப்படி பிறந்துட்டா அவனை மரணமே நெருங்காதே, அப்புறம் உலகத்தில் வந்து அநீதி தான் நிறைய இருக்கும், ஏதாவது செய்து இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுமே நினச்சி நாரதர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. நாரதர் சனீஸ்வரர்கிட்ட போயிட்டு, உன்னால் மட்டும்தான் ஒருத்தருக்கு நாசத்தை கொடுக்க முடியும், ஆகவே மற்றவர்களை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சனீஸ்வரரும் சரி இவர் வந்து கேட்குறாரே சொல்லிட்டு இந்திரஜித் பிறக்கிற சமயத்தில் அவரோட இடது காலை 12ஆம் வீட்டில் வச்சுட்டார். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் வீடு அப்படின்னாலே அது நாசத்தை கொடுக்குற வீடு. ஸோ இந்த கட்டத்தில் இடது காலை சனீஸ்வரர் 12வது வீட்டில் வச்சதுனால சனீஸ்வரர் வந்து 12ஆம் இடத்துல காணப்பட்டார் இந்திரஜித்தோட ஜாதகத்தில். மற்ற கிரகங்கள் எல்லாம் 11ஆம் வீட்டில் இருந்தது. ராவணன் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஜாதகத்தை கணித்து பார்த்தாரு. அப்போ சனி மட்டும் 12ஆம் இடத்துல இருக்கிறத பார்த்தாரு. அவரோட எண்ணம் நிறைவேறாத காரணத்தினால ரொம்ப கோபம் வந்து உடனே 12ஆம் இடத்துல காலை வச்ச சனி பகவானோட இடது காலை வெட்டுமாறு கட்டளையிட்டார். இதுதான் சனி பகவான் முடமான கதை. இதனால தான் அவர் வந்துட்டு நொண்டி மெதுவாக 30 வருஷம் வான்மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வரத்துக்கு ஆகுது. என்ன நேயர்களே, இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த கதை. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நிறையா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.